சூரிய தேவனுக்கும் சந்தியாவுக்கும் பிறந்தவர் தான் யம தர்மராஜா. சூரியனின் வெப்பம் தாங்க முடியாம அந்த வெப்பத்துல தன் சக்தியை சந்தியா இழந்துடுறாங்க. இதனால பெரும் சிவபக்தையான சந்தியா தேவி தன் சக்தியை மீண்டும் பெற சிவனை நோக்கி தவம் இருக்க நினைக்கிறாங்க. ஆனா கணவன் குழந்தைகளை பார்த்துக்க என்ன செய்யறதுன்னு புரியாம யோசிக்கிறாங்க. அப்பதான் தன்னுடைய நிழலை அங்க விட்டுட்டு போறாங்க. அவருடைய நிழல் தான் சாயாதேவி. சந்தியா போன பிறகு சாயாதேவி கணவன் குழந்தைகளை நல்லா பாத்துக்கிறாங்க. சாயாதேவியை சந்தியான்னு நினைச்ச சூரிய பகவான் மனைவியுடன் சேர்ந்திருக்க அவங்களுக்கு சனி பகவான் பிறக்கிறாரு. சனி பகவான் மிகவும் கருமையாக மந்த புத்தியுடன் இருந்ததை பார்த்த சூரிய தேவன் இந்த குழந்தை தனக்கு பிறந்ததுதானான்னு சந்தேகிக்கிறாரு. சாயாதேவி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சூரிய பகவான் எதையும் கேட்க விரும்பல. அப்ப சனி பகவான் சூரிய பகவானை சுட்டெரிக்கும் பார்வை பார்க்க சூரியன் கருகி போறாரு. அப்பதான் சூரிய தேவன் சிவன் கிட்ட தன்னை மன்னிக்கும்படியும் தன் உடலை பழைய நிறத்துக்கு மாற்றும்படியும் சொல்ல சிவபிரானும் அவரை பழைய நிலைக்கு மாற்றாரு. அதன் பிறகு சூரிய தேவனும் சனி பகவானை தன் மகனா ஏத்துக்கிறார்.